தாசில்தார் இப்போ நம்மளுடைய ஈடுபாடோடு இருக்கிற தலைவர் பேரில் அவர் இருக்கும் காலத்திலையும் நல்லபடியாக அவர் தலைவர் பேரில் உயிராக இருந்தவர். அவர் நம்மோடு சேர்ந்து பயணிக்கிறாரு. அவர் பிறந்தநாளுக்கு நம்ம ஒரு வாரத்துக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறோம். சார் 2 வார்த்தை முடிச்சிடலாம். தலைவரோட ஒப்பிட்டு பேசணும். புதுச்சேரி மாநகர எம்ஜிஆர் பேரவை சார்பாக வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலாக தலைவர் பேச சொல்லுவார்ன்றது எனக்கு தெரியும். நான் ஒரு மெசேஜோடு தான் வந்தேன் இன்னைக்கு. ஆக்சுவலாக ஏன்னா தலைவர்கிட்ட நம்ம கற்றுக்கிட்ட பாடங்கள் நிறைய. அவர் புரட்சி நடிப்பில் மட்டும் பண்ணலை, அரசியலையும் பண்ணவர். ஒரு அரசியலில் ஒரு நடிகர் நாடாள முடியுமான்றதை கேட்டதை முடியும்னு சொல்லி நிரூபித்தவர். பல சாதனைகள் புரிந்தவர். ஆனாலும் அவர் இளமை காலத்தில் தன்னுடைய உடலை கட்டுக்கோப்பாக பேணி பாதுகாத்தார். அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கவனிக்காமல் விட்டுட்டார். அவர் செஞ்சது அத்தனையுமே பாராட்டுக்குரியது. செய்ய தவறியது ஒன்று ஒரு மெசேஜ் அவர் கொடுத்துட்டு போனது என்னன்னா, அவருடைய உடல்நிலை. அது கைலாசாமி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். நான் தோட்டத்துக்கு போகும்போது அவருடைய உடற்பயிற்சி, அவர் உடற்கட்டுக்கோப்பெல்லாம் பார்க்கும்போது அவர் 90 வயசு வாழ்வார்னு நினச்சேன். ஆனால் அவர் அந்த அளவு வாழலை. என்னன்னு கேட்டால், ஒரு பர்டிகுலர் காலத்துக்கு அப்புறம் அவரால் உடல்நிலையை பேணி பாதுகாக்க முடியல. அது அவர் கொடுத்துட்டு போன மெசேஜ் தான். அது கூட நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். அந்த வகையில் நண்பர் திரு பிரபாகர் நம்ம கூட 2 வருஷமாக பயணிச்சுட்டு இருக்காரு புதுச்சேரி மாநகர பேரவையில். அவருக்கு நான் சொல்ல வேண்டியது, தலைவர் சார்பாக செயலாளர் சார்பாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லாமே நிரந்தரம் கிடையாது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனால் உடலை மட்டும் பேணி பாதுகாக்கிற ஒரு முயற்சியில் எப்போவுமே நம்ம இருக்கணும். அதை நம்ம கவனக்குறைவாக விட்டுட்டோம்னா, அது நம்ம என்னதான் சொத்து சேர்த்தாலும், என்னதான் நம்ம நிம்மதியாக வாழ்க்கையில் இருந்தாலும் நம்மளால் ரொம்ப நாள் வாழ முடியாதுன்றது ஒரு மெசேஜ் தலைவர் விட்டுட்டு போயிருக்காரு. அந்த மெசேஜை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றி. பிரபாகர் சார் நீண்ட ஆயுளுடன் திருச்செந்தூர் முருகன் அருளோடு நல்ல மன நிம்மதியோடு வாழ வேண்டிக் கொள்கிறேன்.